சில நேரங்கள்ல எம்ஜிஆர் லேட்டா வருவார். வரக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கச்சமுச்சான்னு இருக்குமா அந்த ஸ்டூடியோ. வேட்டைக்காரன்ல ஒரு படம் நடிச்சுட்டு சாவித்திரி ஐயோ நான் இனிமே இந்த ஸ்டூடியோ இவங்க கிட்ட நடிக்க மாட்டேன்ப்பான்ட்டு ஓடி போயிட்டாங்க. சாவித்திரி சொன்னாங்களாம், நான் இன்னொரு டேக் எடுக்கிறீங்களான்னாங்களாம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு போ அப்படின்னு. அவங்க திட்டுனாலும் அவங்க வயதாலும், ஏன்னா எம்ஜிஆர் குண்டு சுடப்பட்டிருக்கும் போது தேவர் தான் போய் ஒரு கேஷ் கொடுப்பாரு. நீங்க அடுத்து வந்த உடனே என் படத்துல தான் நீங்க முதல்ல நடிக்கிறீங்கன்னு. நான் பிழைச்சு வந்துருவேனா, நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர். ரசிகர்கள் யாருனாலும் ஒரு தடவை ஒருத்தர் இங்க இருந்து வாத்தியாரே பேர் வைங்க அப்படின்னு பிள்ளைய தூக்கி போட்டுட்டான் மேடைக்கு. ஐயோ, மேடையில இருந்து அவர் பிடிச்சிட்டு அவங்க கூப்பிடு அப்படின்ட்டு, இப்படி பிள்ளைய தூக்கி போடுறியே, விடுபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் பிள்ளை. வாத்தியாரே நீங்க எல்லாம் பிடிச்சிருவீங்க வாத்தியாரே, வேற யாருன்னா நான் போடுவேனா என் பிள்ளைய அப்படின்ட்டு. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, முனைவர் திருமதி ராஜேஸ்வரி செல்லையா மேடம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சதுல. ரொம்ப நாளா நான் உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, 22 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்கன்ற போது நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு சந்திச்சதுல மகிழ்ச்சி மேம். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து நட்புக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதுல படிச்சேன் மேம். நீங்க பார்த்து உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு? இப்போ எம்ஜிஆரும் தேவரும் கோயம்புத்தூர்ல எம்ஜிஆர் ஒரு படம் நடிக்கிறதுக்கு புக் ஆயிருக்காரு. அப்போ அங்க எம்ஜிஆர் எங்க இருந்தாலும் அங்க தேக பயிற்சி சாலை எங்க இருக்கோ அங்க போயிடுவாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு புக் வாசிக்கிறவங்க லைப்ரரிக்கு போற மாதிரி, பாட்டு கேட்கறவங்க அங்க நடக்கிற கச்சேரிக்கோ கோயிலையோ போய் உட்காந்து கேட்கற மாதிரி, இந்த மாலை வேளைகள்ல என்ன செய்வாங்க, எங்கேயாவது நமக்கு இன்ட்ரெஸ்டட் பிளேஸ்க்கு போவோம்ல, அந்த மாதிரி அவர் வந்து அங்க போறாரு. அப்போ அங்க மாருதி தேக பயிற்சி சாலைன்னு ஒண்ணு இருக்கு. அங்க போனா இந்த தேவர் அங்க வந்து வெயிட் தூக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்துட்டு நம்பியாரு எம்ஜிஆர் அங்க போக, இந்த வெயிட் தூக்குறதுல வந்து அதிக வெயிட் எம்ஜிஆர் தூக்குவாராம், அடுத்து தேவர் தூக்குவாராம், அடுத்து நம்பியார் தூக்குவாராம், இந்த மாதிரி. அப்பெல்லாம் எல்லாம் ஒட்டுக்காவே இருந்திருக்காங்க. ஆமா, அந்த படம் நடிக்கும் போது அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க, மந்திரி குமாரி நடிக்கும் போது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க எம்ஜிஆரும் தேவரும் கொஞ்சம் அதுக்கு அடுத்து படம் வரும்போது எம்ஜிஆர் வந்து தேவரை வச்சு நம்ம ஒரு ஃபைட் சீன் வைப்போம், நல்லா இருக்கும், அவர் நல்ல ஆள் பார்க்க ஆகிருதியா இருப்பாரு, ஒரு வில்லனுக்கு நல்ல ஒரு உடம்பு வேணும்ல, இப்ப ஹீரோவுக்கு எதிர்க்கிறாருன்னா அந்த அளவுக்கு பலம் உள்ளவனா ஒரு ஆகிருதியா. இப்ப ஜஸ்டின்லாம் பாருங்க, அப்படி ஹைட் வெயிட்டா அப்படி இருப்பாப்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் இவரு அப்படின்ட்டு தான் சொல்லி கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்போ இவங்க இந்த சீனுக்கு கூப்பிட்டா போவாங்க, மற்ற நேரம் உட்கார்ந்து இருப்பாங்கன்னும் போதெல்லாம் இவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு, என்னன்னே நமக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்காது போல, என்ன செய்யறது, இப்படியே தான் இருக்க போறோமா வாழ்க்கையில அப்படின்னும் போது, நீ ஒன்றும் கவலைப்படாத ராம். எம்ஜிஆர் அப்பெல்லாம் ராமச்சந்திரன் வர, அப்புறம் எம்ஜிஆர் எம்ஜின்லாம் அவர் சொல்ல வராது. நான் பாரு, நான் ஒரு பெரிய ஆளாகி உன்னை வச்சு படம் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு இவங்க பேசிக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஆறுதல் பேசிக்கிறது. பேசின பிறகு ஒரு கட்டம் வந்துருச்சு. வரும்போது எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. நான் ரொம்ப வேகமா போறேன், நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் ஒன்னொன்னு சொல்றேன். அப்போ அதிக படங்கள் எம்ஜிஆர் வந்து அவருக்கு தான் நடிச்சு கொடுத்தாரு. சில நேரங்கள்ல எம்ஜிஆர் லேட்டா வருவார். வரக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கச்சமுச்சான்னு இருக்குமா அந்த ஸ்டூடியோ. வேட்டைக்காரன்ல ஒரு படம் நடிச்சுட்டு சாவித்திரி ஐயோ நான் இனிமே இந்த ஸ்டூடியோ இவங்க கிட்ட நடிக்க மாட்டேன்ப்பான்ட்டு ஓடி போயிட்டாங்க. இவர் டே முருகான்னு தான் எல்லாரையும் கூப்பிடுவாரு. அசிங்கமா திட்டுவாரு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா அவர் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு, ரிலீஸ் டேட்டு, எல்லாருக்கும் ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்துருவாரு, கேஷா கொடுப்பாரு, செக்கு பவுன்சிங் அந்த பிரச்சனையே கிடையாது. மஞ்சப்பையில கொண்டு போய் கேஷ் கொடுத்துருவாரு. கரெக்ட் டைமுக்கு வரணும். சொல்ற சீன் அவ்வளவு 9 to 2 கால் ஷீட்னா அவங்க 40 சீன் எடுத்தாலும் நடிச்சு கொடுத்துட்டு போகணும். உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி, எனக்கு மூடு வரல, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வர்றேன் அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா ஓடியாந்து நடிக்கணும். போய் உட்காருன்னா கொஞ்சம் பெட்டரா நடிக்கிறேனே அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, உனக்கு ஒரு சான்ஸ் முடிஞ்சு வச்சுப்போ அவ்வளவுதான். சாவித்திரி சொன்னாங்களாம், நான் இன்னொரு டேக் எடுக்கிறீங்களான்னாங்களாம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு போ அப்படின்ட்டாரா. அந்த மாதிரி அவ்வளவுதான். அந்த உனக்கு கொடுக்குற டைம்ல நீ பெர்ஃபெக்டா பண்ணு, படம் என் படம், தேவர் படம் அப்படின்ட்டு கச்சா புச்சான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்களா. இங்கிட்ட ஒரு இது வேலை நடக்கும்போது அங்க ஒரு வேலை நடக்குமா, ஆக்ஷன் சொன்ன உடனே அப்படி பின்ட்ராப் சைலன்ஸ், இவங்க நடிச்சு முடிச்சோன்னா திரும்பி கடப்படன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க.
அப்போ எம்ஜிஆர் ஒரு தடவை சொல்றாரு, அவர் திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன இப்படி பண்றீங்க வைக்கிறீங்க, யார் பணம் போடுறது உங்க பணமா இப்படின்னு அசிங்க அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப எம்ஜிஆர் மேக்கப் போட்டுட்டு சொல்றாரு, என்னத்தான் திட்டுறாரு அவரு நான் லேட்டா வந்து இல்ல என்னத்தான் திட்டுறாரு, இவரை நேர கூப்பிட்டு திட்ட முடியாது. அப்ப எம்ஜிஆருக்கு மனசுல புரியுது, ஏப்பா இன்னைக்கு அண்ணன் தேவர் அண்ணன் ரொம்ப நம்மள பேசுறாரு, நாளைக்கெல்லாம் ஒழுங்கா வந்துடணும். ஒரு 2-3 நாள் இவர் லேட்டா வந்தா தேவர் ஒரு நாள் பிடிச்சி டோஸ் கொடுத்துருவாரு, அடுத்த நாள்ல இருந்து இவர் பர்ஃபெக்டா வந்துருவாரு. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்து சில நடுவுல எல்லாம் கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க. அப்புறம் அரசலங்குமரி ரொம்ப நாள் தொய்வா கிடக்குதுன்னு உடனே அதுல ஒரு நல்ல ஃபைட் சீன் வைக்கணும் அப்படின்னும் போது தேவரை வர சொல்லுங்க. அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு அங்க உட்காந்துக்கிட்டு போனை போடுங்க, அவர் பக்கத்துல உட்காந்து போனை போட்டு என்கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு. அண்ணே நீங்க வர்றீங்கண்ணே நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் ரொம்ப கோமா, இவன் கூப்பிட்டா நான் வரணுமா, இவன் படத்துல நான் நடிக்கணுமா அப்படி இப்படின்ட்டு. ஆனா வர்றாரு. வந்த உடனே இவர் ஏதாவது கோபமா பேசிடுவார் நினைச்சாரோ என்னமோ, போய் அப்படியே 2 கையையும் பிடிச்சுக்கிட்டாரு. கை நீட்டி அடிதடி சண்டை வந்து என்ன நடந்துச்சோ தெரியாது, அப்படியே கட்டி பிடிச்சு கூப்பிட்டு இதுக்குள்ள போயிட்டாரு மேக்கப் ரூமுக்குள்ள. அதானே அவங்களுடைய பர்சனல். பேசிட்டு வரும்போது எம்ஜிஆர் முன்னாடி வர்றாராம், பின்னாடி இப்படி தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே பொட்டு போல வர்றாராம் தேவர். உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரிலங்க, என்ன பேசுனாங்கன்னே தெரில. ஆனா அப்படி அபீராவேசமா இறங்கி நடந்து வந்தவர் காரை விட்டு அவர் பின்னாடி அப்படி பொட்டு போல வர்றாரு. அந்த அளவுக்கு அவர் எப்படியோ பேசி, எம்ஜிஆர் வந்து யாரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணுவார். அவருக்கு ஒரு ராஜவசியம் உண்டு. அவர் மாடர்ன் தியேட்டர் சுந்தரத்தை கூட கன்வின்ஸ் பண்ணிடுவார். அந்த அலிபாபா படத்து கடைசியில ஒரு ஃபைட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஃபைட்லாம் கிடையாது, அது ஹிந்தியில எடுத்துட்டு இங்க தமிழ்ல எடுத்த படம். ஹிந்தி படம் நீங்க பாருங்க, அதுல ஃபைட். அப்ப ஃபைட் வேணான்னும் போது இல்ல, அப்பதான் படம் நல்லா, ஏன்னாங்க லாபம் கிடைச்சா உங்களுக்கு தானங்க, எனக்காங்க எனக்கு கொடுத்த சம்பளம் தானே, நான் அந்த படம் நல்லா வரணும் தானே சொல்றேன், என் ரசிகர்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. சும்மா ஓடி போனேன்னு வந்தா அதை உருட்டி உருட்டி விட்டு அண்ணா யாருக்கு நல்லா இருக்காது, அதுல ஒரு த்ரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த கடைசி ஃபைட். அதுல அந்த முள்ளு கம்பி வந்து குத்துறது, தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் அது அந்த இது அந்த பாலை வந்து அப்படியே மேல அதுல பிடிச்சு தொங்குறது, அப்படி விதவிதமான ரிஸ்கி ஷாட்ஸ் எல்லாம். அதனாலதானே ஜெயபாஸ்கரன் அறிவுஜீவி எழுத்தாளர் சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு எம்ஜிஆர் படத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டா அதை முடிக்கிற வரைக்கும் விட முடியாது, இழுத்துக்கிட்டே போயிரும், நம்மளை டிராக் பண்ணிரும், அதுக்குள்ளேயே போயிருவோம். தெரியும் 10 தடவை பார்த்திருப்போம் இதுதான் நடக்க போகுதுன்னு. இருந்தாலும் அவர் சொல்றாருன்னா பாத்துக்கங்க, அவருக்கெல்லாம் எம்ஜிஆர் இதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை போட்டாங்க, வால் சண்டை போட்டாங்க, அது டிராவல்லயே இருக்கும் சண்டை. ஆமா, இங்க சண்டை போடுவாங்க, எங்கேயோ போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க ஹாலிவுட் ஷார்ட் ஃபைட்ஸ்னு ஒரு இது இருக்கும், அதை எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் படம் பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த படிக்கட்டு இப்படி இருக்கும், இங்கனக்குள்ள ஒரு பெரிய இது ஃப்ளவர் வாஸ் வச்சிருப்பாங்க, அங்க இருந்து அந்த எரால் ஃபிளைன் அப்படியே கீழே குதிப்பான். அவன் வில்லன் இறங்கி ஓடியாடுறதுக்குள்ள இவன் இப்படி குதிச்சு அந்த படிக்கட்டு கிட்ட மடக்கிடுவான். இல்ல அவன் வில்லன் இப்படி குதிச்சுட்டான்னா ஹீரோ ஓடியாடும் போது இந்த ஃப்ளவர் வாஸ் இருக்கிற அந்த பெரிய ஸ்டூல் மாதிரி இருக்குல்ல, அதை தள்ளி விட்டுருவாப்ல, அவனை போக விடாம குறுக்க. இதெல்லாம் அந்த எரால் ஃபிளைனோட ஷார்ட் ஃபைட்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு இங்க எப்படி எடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இதுவரைக்கும் முடியெல்லாம் வளர்த்திருப்பார் எம்ஜிஆர் ராஜகுமாரி படத்துல. அந்த மாதிரி வந்து அவர் வெஸ்டர்ன் பிக்சர்ஸை வந்து தனக்கு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டாரு. இங்க இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்தா நல்லா இருக்கும்ட்டு இந்த டைம்ல கூட எது இந்த ரிக்ஷாக்காரன் இந்த மாதிரி நேரங்கள் படகொட்டிலாம் அங்க இருக்கிறவங்க வந்து அந்த ஷர்ட்டை இன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் தான் இருப்பாங்களாம். ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணா கூட, அல்லது ஒரு உழைப்பாளி ஒரு தொழிலாளின்னு பண்ணா கூட வெல் ட்ரெஸ்டா இருப்பாங்களாம். அப்போ இந்த எம்ஜிஆர் ரிக்ஷாக்காரன் படம் வந்து அந்த முதல்ல ஒரு போட்டி நடக்கும் அண்ணா சாலையில, அந்த பீச் ரோட்லயே என்னமோ எடுத்திருப்பாங்க. அப்ப ஏறி எல்லாம் ரிக்ஷாக்காரங்க 10 பேரு அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, எம்ஜிஆர் ஓட்டுற ரிக்ஷா தான்ப்பா முன்னாடி போகணும், நீங்க உங்க வீரத்தெல்லாம் காட்டாதீங்க, நீங்க பின்னாடி போகணும், இது போட்டி சரின்ட்டாங்க. அப்ப எம்ஜிஆர் எல்லார்ட்டையும் பார்த்து கை கொடுத்து நல்லா ஓட்டுங்க, பயப்படாதீங்க, தைரியமா ஓட்டுங்க அப்படின்னு சும்மா ஒரு 2 வார்த்தை எல்லார்ட்டையும் பேசிட்டு வரும்போது ஒரு ஆள் சொல்றாரு, அண்ணே அப்படின்றப்பல, என்னன்னு 2 காலையும் கீழே வரைக்கும் இறக்கி விட்டுருக்கீங்க, நீங்க ஓட்டும் போது அந்த கிரீஸ் ஒட்டும்ல பேண்ட்ல, அப்ப பேண்ட் கருப்பா போயிரும்ல அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்ட்டு இப்படி பாக்குறாராம். எல்லாருமே அந்த முழங்காலுக்கு மடிச்சு விட்டுருக்காங்களாம். ஓ, அந்த கிரீஸ் ஆயிரும்ன்றனால. கிரீஸ் ஆயிரும். அப்ப நம்ம சொல்லுவோம், முக்கா கால் பேண்ட் போட்டா அது என்ன குதிரை வண்டிக்கார மாதிரி போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அது ஏன்னா அவங்க உட்காந்து ஒரு காலை தொங்க விட்டுருப்பாங்க, ஒரு காலை மடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த வீல் சுத்தும் போது
அந்த கிரீஸ் அந்த செயின் கால்ல இருக்குல்ல, ஆமாங்க. ரிக்ஷாக்காரங்களுக்கு அந்த செயின் அந்த கிரீஸ் கால்ல படுமா பேண்ட்ல. அதனாலதான் அவங்க கொஞ்சம் மடிச்சு விட்டுருப்பாங்களாம். அதை சொன்ன உடனே ஓ இப்படியா, இப்படி ஒரு தொழில்நுட்பம் இருக்குதா, இதை நம்ம புரிஞ்சுக்கலையே அப்படின்னு அப்புறம் காலை மடிச்சு விட்டு ஓட்டினாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவருக்கு வந்து எளியவனும் அவரை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு ஒரு நட்புணர்வு இருக்கும். அருமை தான் அருமை. கூட இருக்கிறவங்கள்ட்டையும் அவர் வந்து அவங்க திட்டுனாலும் அவங்க வயதாலும், ஏன்னா எம்ஜிஆர் குண்டு சுடப்பட்டிருக்கும் போது தேவர் தான் போய் ஒரு கேஷ் கொடுப்பாரு. நீங்க அடுத்து வந்த உடனே என் படத்துல தான் நீங்க முதல்ல நடிக்கிறீங்கன்னு. நான் பிழைச்சு வந்துருவேனா, நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர். நீங்க நடிக்கிறீங்க என் படத்துல, இந்தாங்க அட்வான்ஸ் அப்படின்றாங்க. அப்ப ஒரு நம்பிக்கை வந்துருது, ஒரு உத்வேகம் கொடுக்குறாரு பாருங்க. பிழைச்சிருவோம், எப்படியும் பிழைச்சு எந்திரிச்சிருவோம், நமக்கு அடுத்த படம் காத்துக்கிட்டு இருக்குது, நம்ம போய் நடிக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த நட்புன்றது எம்ஜிஆருக்கு வந்து பணக்காரரோடு கூடிய நட்பு மட்டும் இல்ல, ஏழை எளியவர்களோட. எம்ஜிஆர் முதலமைச்சரான உடனே ஒரு கூட்டம் நடத்துறாரு, பொதுக்குழு கூட்டம். அப்போ கட்சி ஆரம்பிச்ச உடனே அப்ப இவங்கெல்லாம் சொல்றாங்க, அண்ணே இந்த போலீஸ்காரங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்கன்னு, நாம வந்து சந்தேக கேஸ்ல பிடிச்சிக்கிறாங்க, டபுள்ஸ் போனா பிடிக்கிறாங்க, நம்மளை நைட் ஆனா படத்துக்கே போக விட மாட்டேன்றாங்க. அப்பலாம் பாத்துருக்கேன், படத்துல கூட கேட்பாங்க, எங்க போற டிக்கெட் காட்டு ஆமா, அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க படத்துக்கே நைட் ஷோ போக விடமா, நமக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்றாங்கன்னு. அப்படியா, சரி பாப்போம் அப்படின்னு அந்த நேரம் எல்லாரும் சொல்றாங்க, கேட்டுக்கிட்டார். முதலமைச்சரான உடனே ஒரு கூட்டம் போடுறாரு. கூட்டம் போட்ட உடனே அப்ப அன்னைக்கு காலையிலேயே ஒரு அறிவிப்பு வெளியிட்டுட்டாரு, டபுள்ஸ் போகலாம், சைக்கிள்ல, போலீஸ் தடுக்கக்கூடாது, சந்தேக கேஸ்ன்னு யாரையும் பிடிச்சி வச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டியாந்து விசாரிக்க கூடாது, நியாயமானது இருந்தாதான் விசாரிக்கணும், இல்லைன்னா அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் ஒப்படைக்கணும், அவங்க அனுமதியோட தான் வச்சிருக்கணும், நீங்களா கூட்டியாந்து யாரையும் ஸ்டேஷன்ல வைக்க கூடாது, இப்படி மாதிரி ஒரு இது. அப்போ அந்த கூட்டம் நடந்து முடியும் போது எம்ஜிஆர் அவனை பார்த்து அப்படின்றாரு. உடனே அவன் அப்படியே கும்பிடுறான், ஏன்னா அவனுக்கு அது தெரிஞ்சிருது, அவனும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க எல்லாரும் அப்படி மேடையில செந்தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. முடிச்சு போகும்போது எப்படின்றாரு, நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன் பாத்தியா, டபுள்ஸ் போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டேன், சந்தேக கேஸ்லயும் நீ உங்களை பிடிக்க மாட்டாங்க, ஜாலியா நீங்க போய் செகண்ட் ஒய்ஃபோட வண்டியில ஏத்திக்கிட்டு முன்னாடி ஒரு பிள்ளை பின்னாடி ஒரு பிள்ளை வச்சுட்டு, அப்ப ஃபேமிலியா போலாம், முன்னாடி பேபி சீட் போட்டு ஒரு பிள்ளைய உட்கார வச்சுக்கலாம், பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒய்ஃப் மடியில ஒரு பிள்ளைய வச்சுக்கலாம், ஃபேமிலியா ஒரு சைக்கிள்ல போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவர் சிரிச்சுட்டு போறாரு. அவ்வளவு ஃப்ரெண்ட்லி அவர். ரசிகர்கள் யாருனாலும் ஒரு தடவை ஒருத்தர் இங்க இருந்து வாத்தியாரே பேர் வைங்க அப்படின்னு பிள்ளைய தூக்கி போட்டுட்டான் மேடைக்கு. ஐயோ, மேடையில இருந்து அவர் பிடிச்சிட்டாரு, பிடிச்சிட்டு அவன் இங்க கூப்பிடு அப்படின்ட்டு, இப்படி பிள்ளைய தூக்கி போடுறியே, விடுபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் பிள்ளை, எனக்கு கெட்ட பேர் ஆயிருக்கு கொண்டு வர பாத்தியா அப்படின்னு. வாத்தியாரே நீங்கெல்லாம் பிடிச்சிருவீங்க வாத்தியாரே, வேற யாருன்னா நான் போடுவேனா என் பிள்ளைய அப்படின்றேன். ஐயோ, இப்படி ஒரு குருட்டு நம்பிக்கை வச்சிருக்காங்களே, அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த பிள்ளைய கையில உயிரே போயிருக்கும்ல. அந்த மாதிரி ரசிகர்கள் அவரை பரிபூர்ணமா நம்பினாங்க. அவ்வளவு ஃப்ரெண்ட்லியும் கூட, எந்த இடத்துலயும் பேசலாம். இப்ப நீங்க ஃப்ரெண்ட்லினா பெரிய ஏவிஎம் செட்டியாரு, பெரிய மட்டும் இல்லாம இந்த கீழக்கரையில ஒருத்தர் அப்துல் ரஹ்மான்னு பெரிய கீழக்கரை முதலாளி, அவர் ஃப்ரெண்ட், அவர் பேரத்தான் அந்த படத்துல சிரித்து வாழ வேண்டும்ல வச்சிருப்பாரு, மேரா நாம் அப்துல் ரஹ்மான் பாட்டு பாடுவாரு. அப்புறம் அந்த இது உலக சுற்றுமாலிபன் படத்துக்கு போகும்போது அங்க இருந்தவங்க எல்லாம் எம்ஜிஆருக்கு ரொம்ப நட்பாகி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல விருந்து கொடுக்க உபசாரம் பண்ண அப்படிலாம் செய்யறாங்க. இவருடைய நல்ல பணிவான குணத்தை பார்த்துட்டு, எப்பா அவர் எவ்வளவு அமைதியானவரா இருக்காரு, அன்பானவரா இருக்காருன்னு இங்க காயல்பட்டினம், மசூலிப்பட்டினம், கீழக்கரை, ராமநாதபுரம் எல்லா பக்கமும் அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்ல பரவுது. அப்பதான் அந்த முஸ்லீம் ஓட்டு எல்லாமே எம்ஜிஆருக்கு விழுகுது. எல்லாரும் நேர பார்த்தவங்க வந்து நல்ல மனுஷனா இருக்காரியா அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படியா, நம்ம சினிமாவை தான் பார்த்துருக்கோம், நேர தெரியாது, இல்லைன்னா பொதுவா வந்து காங்கிரஸ்காரவங்களுக்கு வந்து ஹிந்துஸ் ஓட்டும், கிறிஸ்டியன் முஸ்லீம் தலித் ஓட்டு திமுகவுக்குமா இருந்தது. ஆனா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டும் எம்ஜிஆருக்கு வந்துருச்சு, மொத்த ஓட்டும் அப்படியே கவர் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு கட்சிகளே காணாம போச்சுல, காங்கிரஸ் காலி, கம்யூனிஸ்ட் காலி, இந்திரா காங்கிரஸ், அப்புறம் அந்த என்ன ஃபார்வர்ட் பிளாக், சுயேட்சை எல்லாம் காலி, டிஎம்கே, அண்ணா டிஎம்கே, எல்லா கட்சியும் காலி பண்ணிட்டாரு அவர் அதிமுக ஆரம்பிச்சதுல.